நெட் எக்ஸாம் தமிழ் பேப்பர் எழுத வந்தோம். 3 to 6 எக்ஸாம் டைமிங் கொடுத்துருந்தாங்க. எங்களை என்ட்ரு பண்ண விட்டதே 3:15க்கு மேலே தான். அங்கே போய் சிஸ்டம் யாருக்குமே ஒர்க் ஆகலை. ஒரு பேருக்கு ஒர்க் ஆச்சு, 5 பேர் எழுதிட்டு இருக்கப்பவே அந்த சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் இன்னும் எக்ஸாமே எழுதலை. இப்போ சிஸ்டம் ஒர்க் ஆகல. உங்களுக்கு இன்னும் அலாட் பண்ணணும். ஒர்க் ஆகல. அதுக்கு வந்து வீடியோ கால் வச்சு என்ன எப்படி பண்ணலாம்னு வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டம் இப்படி ஒர்க் ஆகலன்னு எதாச்சும் ப்ராப்ளம்னா ஆளை வர வச்சு சரி பண்ணணும். இப்போ வீடியோ கால் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டம் ஆன் ஆகலை சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ காலில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் யூஜிசி நெட் தமிழ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரீ எக்ஸாம் தான் இப்போது ஆகஸ்ட் மாதம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது எக்ஸாம் டைமிங் வந்து 3 to 6 கொடுத்துருக்காங்க. டைம் இப்போ 4:30 ஆகுது. பட் இன்னும் கூட நாங்கள் எக்ஸாம் எழுதலை. எங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. இதோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வச்சுட்டோம். பட் ஆனால் இன்னும் நாங்கள் எக்ஸாம் எழுதவே இல்லை. 10 பேருக்கு மட்டும் தான் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 10 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. எழுதின 10 பேரில் பாதி பேருக்கு எழுதிட்டு இருக்கப்பே சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது இந்த எக்ஸாம் எப்படி கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரில. ரீகண்டக்ட் பண்ணோம். எங்களுக்கு இதை வேலிடாகவே எடுத்துக்கக்கூடாது. என் பேர் வந்து கந்தசாமி சார். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அங்கேருந்து வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு யூஜிசி எக்ஸாம் 28/8/2024 வச்சுருக்காங்க. இது வந்து ஏற்கனவே தள்ளுபடி பண்ண எக்ஸாம் தான் இது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஜெயினி காலேஜ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அவங்களோட சீலு சிஸ்டம் அலாட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சிஸ்டம் அலாட் பண்ண எல்லாமே என்ன ஆஃபில் தான் இருக்குது, சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. எதுவுமே ஆன் ஆகலை. பக்கத்தில் நடக்கிற பிவிபி காலேஜாக இருக்கட்டும், வேறு சென்டரில் எல்லா சென்டரில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த காலேஜில் இந்த சிஸ்டம் மட்டும் எதுவும் ஆன் ஆகலை. இது வந்து யூஜிசி ப்ராப்ளம் கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஜெயினி காலேஜ் ப்ராப்ளம் தான். இப்போ எங்களுக்கு என்ன வழின்னு தெரியாது, திரும்ப வைப்பாங்கன்னு தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாச்சும் நல்ல முடிவு தரணும். நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இந்த எக்ஸாம் எழுதுனா நாங்கள் வந்து என்னோட லைஃப் இப்போ எம்ஏ முடிச்சிட்டோம், முதுகலை முடிச்சாலே இப்போ இது எழுதுனா நாங்கள் ப்ரொஃபஸருக்கு நாங்கள் பிஹெச்டி பண்ண முடியும். எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் நாங்கள் வேறு லெவலுக்கு நாங்கள் போக முடியும். அப்படி எழுத முடியலன்னா நாங்கள் இதே லெவலில் தான் இருக்க முடியும். எங்களால் வேறு நிலைக்கு எங்களால் போக முடியாது. அதான் சார் எஜுகேஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.